இந்த கர்ப்பப்பை வாயோட ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ்க்கு வந்து நம்ம அடி வழி அதாவது வெஜினலா தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடுவோங்க. ஸோ உங்களுக்கு அனஸ்தீசியா குடுத்துட்டு, அடி வழியா உங்க கர்ப்பப்பை வாய பார்த்துட்டு, இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு டெஸ்ட்லாம் எடுத்துட்டு, கர்ப்பப்பை வாய சுத்தி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நல்லா சுருக்கு பை மாரி டைப் பண்ணிருவோம். இதில உங்களுக்கு பெருசா பெயின் எதுவும் இருக்காது. இட்ஸ் ஸ்மால் ஒரு 10 டூ 15 மினிட் ப்ரொசீஜர் அண்ட் எதுவும் உங்களுக்கு வயிறு வழியா ஸ்கார்லாம் இதில இருக்காது. அ ஒரு சில பேருக்கு ரேரா பார்த்தீங்கன்னா, அப்டாமினல் சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவைப்படலாங்க. இந்த அப்டாமினல் சர்க்லாஜ்ங்கிறது ரொம்ப காமனா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. வயிறு வழியா ஸ்டிட்ச் போடுறது தான் அப்டாமினல் சர்க்லாஜ் சொல்லுவோம். இது வந்து முன்ன காலத்துல வயிறு ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நமக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்தாச்சு. ஸோ லாப்ரோஸ்கோபி மூலியமாவே தொலை போட்டு பெருசா ஸ்கார் எதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்டிச்ச வந்து நம்ம ஆஃபர் பண்ணலாம். இந்த அப்டமன் சர்க்லாஜ்ங்கிறது நல்லா நம்ம வெஜினலா போடுறத விட இன்னும் ஹை அப்பா வந்து கர்ப்பப்பை வாய் வந்து சப்போர்ட் பண்றது தாங்க. யாருக்கெல்லாம் இந்த அப்டமன் சர்க்லாஜ் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சில வெஜினல் ஸ்டிட்ச் போட்டு கூட அவங்களுக்கு பிரெக்னன்சி மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. இல்ல ப்ரீடெர்மா டெலிவரி ஆயிருக்கு. நம்ம வெஜினல் சர்க்லாஜ் போட்டு கூட நமக்கு தேவையான அவுட்கம் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அப்டமன் சர்க்லாஜ் ஆஃபர் பண்ணலாம்.